டிட்வா புயல் அப்படிங்கிறது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தொடர்ந்து கடலூர்ல இன்னைக்கு மாலை 5 மணி வரைக்கும் ஒரு அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க இந்த பகுதியில இப்ப மழையானது வெளுத்து வாங்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். வெளியே கூட போய் வாங்கிட்டு இருந்தோம். நீ தான் ரிலீஸ் பண்ணுறோம் உனக்காக தான். டிட்வா புயல் எதிரொலியால பல்வேறு மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. இந்த நிலையில நம்ம இந்த காட்சிகள் வாயிலா பார்க்குற பகுதி ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கடலூர்ல தொடர்ந்து கனமழை வெளுத்து வாங்குது. இன்னைக்கு மாலை 5 மணி வரைக்கும் இதே நிலை தான் நீடிக்கும் அப்படிங்கறதா நம்ம ஒரு பக்கம் திரையில இங்க வரைபடம் காட்டக்கூடிய காட்சிகளையும் பார்த்துட்டு இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய சூழல் தொடர்பா செய்தியாளர் தேவநாதன் இணைஞ்சிருக்காரு, பேசலாம். தேவநாதன், தொடர்ந்து கடலூர்ல இந்த பகுதி எந்த மாதிரி காட்சி அளிக்குது, மக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கா, நிலவரம் என்ன தேவநாதன்? அதாவது இந்த டிட்வா புயல் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் நீ கொடுத்துருந்தாங்க. ஆனால் காலை முதல் பார்த்தோம் அப்படின்னா மழைக்கான ஒரு அறிகுறியே இல்லை. சிறிய சாரல் மழையாகவே அந்த மழை பெஞ்சிட்டு இருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு மாவட்டம் முழுவதுமே மிதமான மழையாக அதை தூங்கி இந்த மழை பார்த்தோம் அப்படின்னா தற்பொழுது மிக கனமழையாக பெய்துட்டு இருக்க காட்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது. அதாவது வானிலை ஆய்வு மையம் சொன்னது போல் இன்று அதாவது பிற்பகல் துவங்கி விடிய விடிய இந்த மழையுடைய தாக்கம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாலை 5 மணி வரை அதாவது அதி கனமழையாகவும் அதற்கு பிறகு சிறிது நேரம் ஓய்ந்து பின்பு மீண்டும் கனமழையாகவும் இந்த மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா